பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. தரிசனங்கள் மாறி போவதே கிடையாதுங்க. ஒருவேளை நீங்கள் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த வாக்குத்தத்தத்தை இன்னைக்கு கையில் வச்சுட்டு சொல்லலாம், எனக்கு நிறைவேறலையே. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பைபிள் காலேஜில் ஒரு வருஷம் ஆராதனைக்கு போயிருந்தேன். ஏன்னா பைபிள் காலேஜ் 5 வருஷம் நாங்கள் படிக்கும் போதெல்லாம், அது நான் பெண்டிகாஸ்ட் காலேஜில் படித்ததுனால அங்கே 5 வருஷம் லீவும் கிடையாது, எங்கேயும் போகக்கூடாது. வந்துட்டா அது முடியும் போது தான் போகணும். அப்படி இருக்கிறதுல ஒரு நாள் ஒரு வாக்குத்தத்த கார்டு, ஒரு அட்டை அம்மச்சி கொடுத்தாங்க. ஏன்னா அங்கே எல்லோரும் அம்மச்சி, அக்கா, பிரதர் எல்லாம் இருப்பாங்க. அதில் ஒரு அம்மாச்சி வந்து இந்த அட்டையை கையில் வச்சுக்க தம்பி, கர்த்தர் நிச்சயமாக நிறைவேற்றுவார்னாங்க. என்னன்னு வாசித்து கொடுங்கம்மான்னு வாசித்தாங்க. யோபு 23:14 கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்க? எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டுன்னு கொடுத்தாங்க. அப்போது எனக்கு விளங்கலை. நான் பையில வாங்கிட்டு, ஆமாம் எனக்கு என்ன குறிச்சிருக்காரு? பெத்த தாயும் இல்லை, தகப்பனும் இல்லை, சொந்த பந்தம் ஒன்றுமே இல்லை. இப்போ எல்லாத்தையும் விட்டு இருக்க இடம் இல்லாமல் தெருவில் நிற்கிற நிலைமையில் இருக்கிறேன். அந்த பர்திமேயுவா தெருவில் இருந்து கூப்பிட்டான். உடனே அந்த செவியில் போய் ஏறினதுனால, அந்த சத்தம் ஏறினதுனால, யார் கூப்பிடுறான்னு கேட்டவுடனே எல்லாம் சொல்லியிருப்பாங்க, ஒரு பிச்சைக்கார குருடன் கூப்பிடுறான்னு. ஆனால் எல்லாரும் அற்பமாக நினச்சாலும் இயேசு அற்புதமாய் அவனை அழைத்து சுகப்படுத்தினார்னு அவங்க சொல்ல கேட்டிருக்கேன். அப்போ நான் கேட்டேன், எனக்கு இன்னும் என்ன குறிச்சிருக்காரு? இன்னும் என்ன குறிச்சிருக்கார்? அதுவும் என்னதான்? இப்படிப்பட்டவை இன்னும் அநேக வருடத்தில் உண்டுனார். ஏன்டா ஒரு சட்டைக்கு மறு சட்டை இல்லாமல் இருந்த நாள், லீவ் விட்டா எங்கே போகிறது தெரியாமல் இருந்த நாள், இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, எந்த சொந்தக்காரனும் என்னை தேடி வந்ததில்லை. எனக்கு ஒரே ஒரு சொந்தக்காரர் தான் உண்டு. அவர் யாரு? இந்த பாதாளத்தின் சொந்தக்காரர், எந்த உள்ளத்தின் சொந்தமானவர். எல்லாரும் உங்கள் வேதத்தை திரும்ப ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துக்கு எல்லாம் எடுப்பீங்களா? மகிழ்வோம் மகிழ்வோம் தினம் அங்க மகிழ்வோம், என்னும் சொந்தமாகினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினம் அங்க மகிழ்வோம், என்னும் சொந்தமாகினார். இந்த பாதளத்தில் சொந்தக்காரர் எங்கள் உள்ளத்தில் சொந்தமான, இந்த பாதளத்தில் சொந்தக்காரர் எங்கள் உள்ளத்தில் சொந்தமான. மகிழ்வோம் மகிழ்வோம் தினம் அங்க மகிழ்வோம், சொந்தமாகினார். இந்த பாதளத்தில் சொந்தக்காரர் எங்கள் உள்ளத்தில் சொந்தமான. ஆனந்தமே பரமானந்தமே, ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தில் சொந்தக்காரர் எங்கள் உள்ளத்தில் சொந்தமான. இந்த பாதளத்தில் சொந்தக்காரர் எங்கள் உள்ளத்தில் சொந்தமான.
சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூர போயிதும் கண்டு கொண்டார். சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூர போயிதும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அழைத்து ஜீவன் பெற்றுக்கொள் உரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அழைத்து ஜீவன் பெற்றுக்கொள் உரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தில் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமான, இந்த பாதளத்தில் எந்த உள்ளத்தில் சொந்தமான. அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடிப்பாடியே மகிழ்ந்திருப்பே. அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடிப்பாடியே மகிழ்ந்திருப்பே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தில் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானா. இந்த பாதளத்தில் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமான. எல்லாம் எடுத்திருப்பீங்க. ஆபகுக் 2:3 குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும். முடிவில் தான் விளங்கும். சிமியோனுக்கு ஒரு வாக்கு சொல்லப்பட்டது. என்ன வாக்கு? அவன் தேவ பக்தி உள்ள மனுஷன். லூக்கா 2:25 அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்போது என்ன வரும்? பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடையாந்தரம் எங்கும் எனக்கு சாட்சிகளாய் நிற்பீர்கள் என்றார். ஏன்னா பரிசுத்த ஆவி உங்களிடத்துல தங்கும். என்ன பரலோகத்துக்கு போனா கூட நீங்க பிதாவை பார்க்கலாம், குமாரனை பார்க்கலாம். பரிசுத்த ஆவியார் எங்க இருப்பாரு? நமக்குள்ளே தான் இருக்கிறார். நமக்குள்ளதான் இருக்கிறார். எங்களுக்குள்ளே பாசம் செய்யும் ஆவியானவரே, எல்லாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே 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 வாசம் செய்யும் ஆவியானவரே, எல்லாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே 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 பரிசுத்த ஆவியானவரே ஆவியானவரே ஆவியானவரே
பரிசுத்த ஆவியானவரே. கவலை கண்ணீர் ஐயா, கவலை கண்ணீர், நாங்க கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரை நான் நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், நான் கர்த்தரை நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நிலைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், செய்த நன்மை நிலைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. நான் எங்கு செல்ல ஐயா, எங்கு செல்ல வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும், எங்கு செல்ல வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாம அடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாம அடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. எங்களுக்குள்ளே 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 வாசம் செய்யும் ஆவியானவரே. இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. நல்ல கவனிங்க, கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் தங்கி இருந்தார். இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். சரி, அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். சரி, கர்த்தருடைய கிறிஸ்துவை நல்ல கவனிங்க. இப்ப அவனுக்கு கொடுக்கிறதா வாக்குத்தத்தம். அது கண்ணார பாப்ப. எப்படி பாப்பானா? கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே. எத்தனை பெரிய பாக்கியம் நமக்கும் அது கிடைக்குதா? கண் கூட பார்க்கிற பாக்கியம் மட்டுமில்ல, அவரை தூக்கி ஆசீர்வதிக்கிற பாக்கியம் கிடைச்சு. ஆனா எத்தனை வயசுல கொடுத்தான்னு எழுதப்பட்டிருக்கா? எத்தனை வயசுல அவனுக்கு எப்ப தெரியாது. ஆனா வாக்குத்தத்தம் என்ன? கர்த்தருடைய கிறிஸ்துவை காணும் முன்னே நீ பார்க்கிறதுக்கு முன்னாடி மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. ஐயா, பரிசுத்த ஆவி மூட்டை வரும்போது கரும்பொருட்களை கூட வெளிப்படுத்துவார். அதனாலதான் யோசேப்பை குறித்து ஆதியாகமம் 41:38 பார்வோன் சொல்றான், உன்கிட்ட என்ன உண்டுன்னு கேள்விப்பட்டேன், இன்னைக்கு நம்மகிட்ட என்னென்னமோ உண்டுன்னு கேள்விப்படுறான். அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொரு அப்ப தேவ பிதாவிதையை யெகோவா, அப்போ தேவ பிதாவிதையை யெகோவா, ஆவிகள் ஆண்டவா அருள்மறை பாலகா, ஆவிகள் ஆண்டவா அருள்மறை பாலகா,
பாவி நான் கூவுறேன், பாசம் வை பாடவை அப்ப தேவ பிதாவே தயை யெகோவா. ரெண்டு மூன்று பேர்கள் ஒன்றாய் கெஞ்சும் போது பாரு நின்று, ரெண்டு மூன்று பேர்கள் ஒன்றாய் கெஞ்சும் போது பாரு நின்று, வாக்கை நம்பி நிற்கிறேன் பாருவே ஏசையா அப்ப தேவ பிதாவே தயை யெகோவா. ஆவியானவர் வந்தா அங்கே விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு. ஆனால் கர்த்தராகிய கிறிஸ்துவை பார்க்கறது நாம் இன்னைக்கு வரைக்கும் காத்திருக்கிறது அதோட தான். எப்படி பார்ப்போம்? தொட்டு தொட்டு பாப்பே, தொட்டு தொட்டு பாப்பே, தானான தனனா தானானா தானான தனனா தானானா தானான தனனா தானானா தானான தனனா தானானா. எல்லேசர் ஐயா எல்லேசர் ஐயா எல்லேசர் வருவார், மேகங்கள் நடுவே தன்னோடு சேர்ந்து கொள்வார். எல்லேசர் வருவார், மேகங்கள் நடுவே தன்னோடு சேர்ந்து கொள்வார். என்னை கூடவே ஐயா கூடவே அம்மா கூடவே வைத்துக் கொள்வார். என்னை கூடவே வைத்துக் கொள்வார், கூடவே வைத்துக் கொள்வார். என்னை கூடவே வைத்துக் கொள்வார். தானான தனனா தானானா தானான தனனா தானானா தானான தனனா தானானா தானான தனனா தானானா. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. ஆண்டவர் சொல்லியிருந்தார், கர்த்தராகிய கிறிஸ்துவை காணும் முன்னே மரணமடை சாக மாட்டேன்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவரால் அவருக்கு அருளப்பட்டிருந்தது. அவன் காத்திருந்தான். ஆவியின் ஏவுதல். ஐயா எவ்வளவு நாள் காத்திருந்தான், எப்படி காத்திருந்தான் தெரியாது. நாமளும் அந்த சாப்பாரு கிளவன்ட்டு வந்து என்ன சொல்றாரு பாரு, நான் இன்னைக்கோ நாளைக்கோ இருக்கேன். அவன் அப்படிலாம் சொல்லலை. ஏன்னா அவன் வாக்கு தத்தத்தை விசுவாசித்தான். வாக்கு தத்தம் செய்தவர் உண்மையுள்ளவர், வாக்கு மாறாதவர், தரிசனத்தை சொல்றவர். நீ கேசுவை பார்க்க போறப்பா, இப்ப நாம உம்முகம் பார்க்கணுமே உம்மழக ரசிக்கணுமேங்கிறமே. அவர் சின்ன பிள்ளையா கையில் தூக்கி ரசிச்சுட்டார். சிமியோனுக்கு கிடைச்ச பாக்கியம் வேற யாருக்கு கிடைக்கும்? எனக்கு அன்பானுடைய சிமியோனுக்கு கிடைச்ச பாக்கியம் நமக்கு கிடைக்கணும். எவ்வளோ பெரிய பாக்கியம் வேணும். நான்லாம் இன்னைக்கு சில பிள்ளைகளை தூக்கி வளர்த்த பிள்ளைகளை பார்க்கும்போது பெருசாக வளர்ந்துருப்பாங்க. அப்போ சொல்லுவாங்க, நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது, ஏன்னா நீங்கள் வீட்டை விட்டு எங்கேயும் போக மாட்டோம், அதனால் பிள்ளைய கிட்ட கொடுத்துட்டு போயிடுவாங்க. எங்கள் ஊரில் எனக்கு ஒரு அது வேலை, யாராவது வெளியே வளர்ந்த பிள்ளைய கையில் வச்சுட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க. கடைசி வரைக்கும் அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்க வேலை. இப்போ அப்படி வளர்ந்த பிள்ளைகள் அன்னைக்கு ஒரு பிள்ளை கும்பகோணத்துலேருந்து வந்திருந்தா. அவள் கையை பிடிச்சிட்டு அழுதா அவ்வளோ அழுதா. ஏம்மா நல்லா இருக்கேல்ல? நல்லா இருக்கேன், குழந்தையோட இருக்கேன், குட்டியோட இருக்கேன், புருஷனோட நல்லா வீட்டில் இருக்கேன். எத்தனை வயசில் நான் சின்ன வயசில் உங்கள்கிட்ட உட்காந்துக்கிட்டே என்னை பிடிச்சி வச்சுக்கிட்டே தூக்கிக்கிட்டே கண்ணுரியாமல் தடைத்துருங்க. அப்படி வளர்த்து இன்றைக்கி எவ்வளோ வயசாகிடுச்சு பார்க்கும்போது அழுதேன்னா. எனக்கு அன்பானுள்ளே நல்ல கவனிங்க, சிமியோனுக்கு கிடைச்ச பாக்கியம் மாதிரி நமக்கு கிடைக்காது. அவனுக்கு சொன்னார், நீ கிறிஸ்துவாங்கி கர்த்தராகிய கிறிஸ்துவை காணும் முன்னே மரணம் அடைய மாட்டேன். பரிசுத்தாவினால் சொல்லப்பட்டது. காத்திருந்தான். எத்தனை வருஷம் காத்திருந்தான்னு தெரியாது, இது வேதத்தில் எழுதப்படலை. ஒரு நாள் ஆவியானவருடைய ஏவுதலினாலே தேவாலயத்திலே வந்திருந்தான். தேவாலயத்தில் எதுக்கு வந்தான்? மரியாள் யோசேப்பும் தங்களுக்கு முறைமையின்படி பழைய ஏற்பாட்டிலையும் முறைய ஏற்பாட்டிலையும் ஒரு முறை இருந்துச்சு. என்னென்ன செய்யணும்? ஏன்னா ஆண்டவர்கிட்ட பொம்பளை பிள்ளை பிறந்தா என்ன செய்யணும், ஆண் பிள்ளை பிறந்தா என்ன செய்யணும், எல்லாத்துக்கும் பலி கொடுக்கணும், ஒரு சின்ன காணிக்கை கொடுக்கணும். அதனால யோசேப்பும் அங்கிருந்து மரியாள் என்ன ஆவியானவராலே ஏவுதலாலே அவன் என்ன செய்தான்? தேவாலயத்திலே வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி, நியாயப்பிரமாணத்துல ஒரு முறைமை இருக்கிறது. முறைமையின்படி செய்ய தாய் தகப்பன்மார், அவனுடைய தாய் யாரு? மரியாள். தகப்பன் யாரு? யோசேப்பு. அவரை உள்ளே கொண்டு வருகையில்
அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு, நல்ல கவனிங்க, இயேசு ஏந்தி கொண்டவர். ஏன்னா அவரை தூக்கிட்டு எத்தனை சந்தோஷப்பட்டிருப்பாரு. உலகத்தை சுமக்கும் தோள்களிலே சிலுவை சுமக்க போகிற தேவன் நம்ம எல்லாம் சுமந்து ஐயா நடத்திற தேவன். அதே எருசலேம்ல நமக்காக தன் ஜீவனை கொடுப்பதற்கு சிலுவையை தூக்கி கொண்டு சாட்டை எடுத்த யூதர்கள் எல்லாம் நிற்க, முள்முடி தாங்கி திருரத்தம் சிந்தி உனக்காக பலியானி, ஐயா எனக்காக பலியானி, என்னை மன்னியும் தெய்வமே, எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர், எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர், எனக்காய் மீண்டும் வருவீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வி, நான் எப்படி நன்றி சொல்வி. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வி, நான் எப்படி நன்றி சொல்வி. ஆவியானவருடைய ஏவுதலினால தாய் தகப்பன் நியாயப்பிரமாணத்தின் முறைமையின்படி அவருக்கு பிள்ளையை குதிக்கிட்டு வந்தாங்க. ஏன்னா காட்டுப்புறா கொடுக்கக்கூட, காட்டுப்புறா குஞ்சம் கொடுக்கறது தான் அவங்களுக்கு வழி இருந்துச்சு, வந்திருந்தாங்க. அப்பொழுது அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்திலே வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக, இயேசு என்ற பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்கு. ஏன்னா நம்ம ஆண்டவர் எல்லாத்திலையும் முறைப்படி செய்கிறவர். கரெக்டா நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்ய தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வந்த போது அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடு போவிடுகிறீர். புற ஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும், நல்ல கவனிங்க, புற ஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும், உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும், தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. சிமியோனுக்கு கிடைச்ச வாக்கியம் நமக்கு கிடைக்காது. ஆனா நம்பிக்கையோட காத்திருந்தான் பாருங்க. இன்னைக்கு நமக்கு கொடுத்திருக்கிறார். என்ன வாக்கு? நான் போய் உங்களுக்கு இடத்தை, ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். இதுதாங்க தரிசனம். நாம அதனாலதான் இன்னைக்கும் காத்திருக்கிறோம். நிச்சயமா இயேசு ஒரு நாள் வருவார், மகிமையில நம்ம எல்லாம் சேர்ப்பார் நம்பி காத்திருக்கமே. அப்படி நங்குறவங்களுக்கு திரும்ப சொன்ன குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. அது முடிவில் தான் விளங்கும். தாமதித்தால் அதற்கு காத்திருங்க. அது தாமதிக்கிறது கிடையாது, நிச்சயமாகும். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குற கேட்குற ஒரு பாக்கியத்திற்காய் நன்றி செலுத்துகிறேன். எத்தனையோ பெரிய பெரிய மேதைகள்லாம் பேசுவாங்க. ஆனால் இந்த கழுதைக்கு ஒன்றும் தெரியாது. பக்கத்தில் நிற்கிற கலர் கூட தெரியாது. பக்கத்தில் நிற்கிறது ஆனா பெண்ணா தெரியாது, சத்தம் இல்லாட்டா. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை கொடுத்து அலங்கரித்து வைத்திருக்கிறாரே. சங்கீதம் 68:13 அடுப்பினடியில் கிடந்தவர்களாய் இருந்தால் வெள்ளியினால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகு போலவும் பசும்பொன் நிறமான அதன் இறங்கின் சாயலாய் இருப்பீர்கள் என்று சொன்ன தேவன் அலங்கரித்து வைத்திருக்கிறதுக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நிகழ்ச்சியை கேட்குற நீங்கள் ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. தொடர்ந்து வரணும். ஒவ்வொரு நாளின் தேவைகளும் கட்டாயம் கர்த்தர் சந்திக்கணும். எனக்கு அன்பானுடைய எங்களுடைய ஆலயத்தில் இன்னும் எத்தனையோ காரியம் செய்யப்பட வேண்டியது இருக்கிறது. வயதான தாய்மார்களுக்காக ஒரு கட்டுமான பணி நடத்தி வரோம். ஒரு சதுரடி 2300 ரூபா.
ஒரு 700-800 சதடினா நீங்களே கணக்கு பாருங்கள். அது சாதாரண காரியம் இல்லை. ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் அற்பமான காரியம். அநேகரை எழுப்பித்தர ஜெபிங்க. ஒவ்வொரு நாளும் யாரையும் சாப்பிடாமல் இருப்பதில்லை. அவங்கள கூட்டிகிட்டு வரதுக்கே வாகனம் வாடகைக்கு 5000 எடுத்து தான் கூட்டிட்டு வரோம் மாதம் வாரம். கர்த்தர் சீக்கிரத்தில் ஒரு நல்ல வாகனத்தையும் கொடுக்கணும். பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே கர்த்தர் உங்கள் ஏவினால் இந்த பார்வையற்ற மக்களுக்கு ஒரு நல்ல உணவு கொடுக்க, அடிக்கடி ஏற்படுகிற 2 கண்ணு தெரியாமல் போச்சுன்னா எல்லாம் கையை கழுவி விட்டு போயிடான். அந்த மரண தருவாயிலோடு அடக்கம் பண்ணுறதுக்கு யாரும் வர்றது கிடையாது, அந்த ஃபியூனரல் காரியத்திற்காக. அது மட்டுமல்ல, நாங்கள் வச்சுருக்க இடம் பூரா அவுட்டர் கிராமத்தில் வச்சுருக்கிறோம். கரண்ட்டு ஐயோ ஏன் கேட்குறீங்க, சில நேரத்தில் ரொம்ப வோல்டேஜ் லோவாக வந்து எத்தனையோ பொருட்கள் அடிக்கடி அடியாகி சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கோம். எப்படியாவது ஒரு சோலார் சிஸ்டமும் மதுரையில் ஒன்று வைக்கப்பட வேண்டும். அதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்க. உங்கள் ஜெபம் எதுவாக இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே சொல்லுங்கள். எப்படி தொடர்பு கொள்ள? இதில் 2 ஃபோன் நம்பர் இருக்குது. கணக்கு வைக்கணுங்கிறது என்கிட்ட கேளுங்க. போஸ்ட் வழியாக நீங்கள் தொடர்பு கொள்கிற மக்கள் நேராக போஸ்ட் ஆஃபீஸில் போய் போஸ்ட் பேங்க் அக்கௌண்ட்டுன்னு ஃபார்ம் இருக்கும். அந்த அக்கௌண்ட்டுக்கு ஒரு ஃபார்மை வாங்கி 36 35 38 89 63 இந்த நம்பரில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஒருவேளை கணக்கு வைக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கும் உங்களுக்கு நம்பர் உண்டு. தாராளமாக என்கிட்ட கேளுங்க, உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த மனமகிழ்ச்சியான நல்ல நாளிலே அப்பா, யார் யாரெல்லாம் நெடுநாள் காத்திருக்காங்களோ, நெடுநாள் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணலாம். விரும்பினது வரும், அது ஜீவ விருட்சமாய் வரும் என்று சொன்னீரே. ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும் ஜீவ விருட்சமாய் கர்த்தர் கொடும். நெடுநாள் காத்திருந்து சோர்ந்து போனவர்களுக்கு பலப்படுத்துங்க, திடப்படுத்துங்க, மனதுக்கு ஆறுதலை கொடுங்க. பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்கு ஜெபிக்கிறேன். ஐயோ என் பிள்ளை 40 வயசாச்சே, 28 வயசாச்சே, 24 வயசாச்சே, ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கை அமையுமான்னு சொல்லி கண்ணீரோடு காத்திருக்கிற பெற்றோருக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவர் இந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை கொடுத்து வாழ வைப்பீரா. பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். தங்கள் கண்பானை இழந்து தவிக்கிற ஆறுதலற்ற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்டு இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் R. அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் R. அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.